மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் தொடர்பாக நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். புது புது மருந்துகள் நம்ம சொல்றோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய்க்கு பலவிதமான மருந்துகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் உடல் வாகு, நம்மளுடைய 3 தோடங்களை அடிப்படையாக வைத்து அந்த உடல் வாகுன்றது வேறுபடுது. அப்போ வேறுபடும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரியான மூலிகைகளை நம்ம கொடுக்கணும். பொதுவாக கசப்பு துவர்ப்பு சுவையுடைய லேசான இனிப்பு சுவையுடைய மூலிகைகளை நம்ம சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மூலிகை நம்ம கொடுத்தா ரொம்ப எளிமையாக ஒரு வாரத்துக்குள்ளேயே நமக்கு சர்க்கரை நோய் குணமாகிற மாதிரியே தெரியுதுங்க, பிளட் சுகர் லெவல் நல்லா குறையுதுன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அதுவே ஒரு மாதங்கள் ஆகலாம். இல்ல இதுல இந்த மூலிகை சேர்த்து கொடுத்தா நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இந்த மாதிரி பல விதமான உடல் வாகு இருக்கிறவங்களுக்கு நமக்கு மாறுபடுது சர்க்கரைக்கு கொடுக்கக்கூடிய மருந்து. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு ஃபேமிலியில வந்திருக்கவங்களுக்கு அப்பாவுக்கு பார்த்தோம்னா சுகருக்கு ஒரு மெடிசன் நம்ம கொடுக்குறோம். அதே மெடிசன் நம்ம அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய அவங்களோட டாக்டருக்கும் கொடுக்கும்போது அந்த டாக்டருக்கு நமக்கு அவளுடைய மகளுக்கு மெடிசன் கொடுக்குறோம். ஒரு 1 வீக்ல நல்லாவே சுகர் குறையுது. பட் ஃபாதருக்கு 1 மந்த் ஆகியும் சுகரோட லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு லோ சுகர் ஆகிற அளவுக்கு சுகரோட லெவல் குறையுது. அப்போ இவருக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெடிசன் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே சர்க்கரை நோயோட ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு அப்படின்னு சொல்றது மாறுபாடு ஏற்படும். சிலர் வாக்கிங் போனாலே எனக்கு சுகர் குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் வாக்கிங் போனாலே எனக்கு சுகர் குறையல. சோ இது பேஸ்ட் ஆன் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பரம்பரையாக நமக்கு சர்க்கரை நோய் வருதுன்னா அதை குறைப்பதற்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்ல நமக்கு உணவு முறை, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, வயதை பொறுத்து நம்மளுடைய இன்சுலின் சுரப்பு எந்த மாதிரி இருக்கு, உடல் வாகு 3 தோடங்கள்ல எது அதிகமா இருக்கு, இல்ல தசவாயுக்கள்ல எது, பஞ்சபூதத்துல எது நம்ம உடலில் அதிகமான ஒரு ஆதிக்கம் செலுத்துது, இது எல்லாம் பொறுத்துதான் நமக்கு சர்க்கரை நோய் எப்படி குறையுதுன்றது நமக்கு தெரியும். அதனால நிறைய பதிவுகள்ல சர்க்கரை நோயை பற்றி நிறைய விஷயங்களும் நம்ம சொல்றோம். நிறைய மூலிகைகள், சில அரிய மருந்து முறைகள், எப்படி ப்ரிப்பரேஷன், மெடிசன் ப்ரிப்பரேஷன் இருக்கோ அது எல்லாமே நான் ஓப்பனா சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போவும் இந்த பதிவிலையும் ஒரு முக்கியமான ஒரு மருந்து தான் இது. நம்ம பல வருஷமா நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நிறைய மாற்றங்கள் நம்ம உடல்ல தெரிய ஆரம்பிக்கும். சோ என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சர்க்கரை நோயால் உடல் எடை குறையல அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். உடல் எடை குறையாம உடல் எடை அதிகரிக்கவங்க ஒரு சைடு இருந்தாலும் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரவங்க ஒரு சைட்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம இத டீல் பண்றதுக்கு நம்ம சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் ஒரு முக்கியமான ஒரு மருந்து. இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்ந்து இந்த மருந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு நீராகாரம், இல்லைன்னா இளநீர், இல்லைன்னா வெறும் தண்ணீர்ல கூட நம்ம சாப்பிடலாம். காலை இரவு 2 வேளையும் நம்ம இந்த மருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடியதுதான். இந்த மெடிசனை நம்ம ரெகுலரா சாப்பிடும்போது 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி, 10 நாட்களுக்கு ஒரு முறை நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் முதல்ல சிறுகுறிஞ்சான். சிறுகுறிஞ்சான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கசப்பா இருக்குமே, சர்க்கரை நோயினால ஃபர்ஸ்ட் சிறுகுறிஞ்சான் தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது சிறுகுறிஞ்சான் சேருது. வேப்பம் பட்டை நமக்கு சேருது. இந்த வேப்பம் பட்டை முக்கியமா இந்த கிராமப்புறங்கள்லாம் நமக்கு இன்றைக்குமே கிடைக்கும். 100 வயது ஆன வேப்ப மரத்தோட பட்டை. சோ இதுல அதிகம் வைரம் மாதிரி நமக்கு இதுல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கும். சோ அந்த அளவுக்கு இந்த வேப்பம் பட்டைய நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாவல் மரப்பட்டை, கொன்றை மரப்பட்டை, மருதம் மரப்பட்டை, மரமஞ்சள். சோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து இதனோட கருந்துளசி, குப்பைமேனி, வசம்பு, அக்ரஹாரம், அதிமதுரம், கண்டத்திப்பிலி, நாயுருவி, இந்த மூலிகைகள் எல்லாமே இதனோட சேருது. சோ இந்த ஸ்பெஷலா இந்த மெடிசன் எதுக்குன்னா, பேசிக்கா ஒரு சிலர் பார்த்தோம்னா ஆவாரம் பூ, கருஞ்சீரகம், வெந்தயம், இது சாப்பிட்டாலே எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு HbA1c லெவல் குறையவே இல்லைங்க, 8 பாயிண்ட்ல இருக்கு, 9 பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா
வயதும் ஆயிடுச்சு, வயதானவங்களுக்கு 10-15 வருடங்களாக எனக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை எல்லாமே நம்ம வந்து பொடியாக பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இது கஷாயம் மாதிரி நம்ம ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கஷாயம் மாதிரி அப்படின்னா இது கொரகொரப்பா எல்லா மூலிகையும் ஒன்று சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணிட்டு 1 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை வடிகட்டி நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட சர்க்கரையோட அளவு 350-400 இருக்கு அப்படின்னா அவங்க இதை பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு உடல் வாகு இருக்கிறவங்க, உடலில் சர்க்கரை அளவு குறையாமல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்த இந்த கலவைய வெந்நீர்ல கலந்து காலையில ஒரு 5 கிராம் அளவுக்கு காலையில குடிக்கலாம். அதுக்கப்புறம் இத கொதிக்க வச்சு கஷாயமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த மருந்து சர்க்கரை நோய்க்கு மட்டும் இல்ல, பெருநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர், எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கும் இந்த மருந்து நமக்கு பயன்படுது. இது வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு 6 வேளை கேன்சர் செல்களால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கஷாயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 6 வேளை உணவுக்கு முன் நம்ம வந்து 3 வேளையும், இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து இந்த கஷாயத்தை குடிக்க குடிக்க நம்ம உடல்ல கேன்சர் செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்ம பார்க்க முடியும். பெருநோய்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், நம்ம பிளட்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த மருந்து பயன்படுது. ஸோ சர்க்கரை நோய் மட்டும் இல்ல, கேன்சர் செல்களால் நம்ம உடல்ல அதிகமான ஒரு growth இருக்கு, டியூமர்ஸ் இருக்கு, இல்ல ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு, பித்தப்பை கல் இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமருந்தா இருக்கு. ஸோ அதற்கான விளக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நோய்க்கும் ஏற்ற மாதிரி இந்த டோசேஜ் வந்து மாறுபடுது. ஸோ அதற்கேற்ற மாதிரி இது கூட சில துணை மருந்துகளும் நம்ம எடுத்துக்கலாம். மெழுகு வகை மருந்துகள், அதாவது ரசகந்தி மெழுகு, இடிவல்லாதி மெழுகு, இந்த மாதிரி மெழுகு வகை மருந்துகளும் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நோய்களில் இருந்து நம்ம விடுபடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.